மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 18. துடிப்பதை விட உன்னை நினைப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது என் இதயத்திற்கு. தபு சங்கர் வரிகள். அன்று ரகுவிடம் தெளிவாக பேசி அவன் மனதில் என்ன உள்ளது என்று அறிந்து கொள்ள வேண்டி அவனிடம் பேசத் தொடங்கினாள் சுந்தரி. அவனோ இல்லை என்றே சாதித்தான். அப்புறம் எந்த உரிமையில சார் அவங்களுக்கு இவ்வளோ ஸ்டெப் எடுத்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறீங்க? அது உரிமை இல்லை சுந்தரி, அவளோட தேவை. அவள் என்ன சூஸ் பண்ண காரணமே அவள் கம்பெனி நடத்த ஹெல்ப் பண்ணுவேன்னு தான். அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் நிம்மதியாக விலகி போயிடுவா. இல்லை, நான் லவ் பண்ணலைனாலும் ஹெல்ப் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டா எப்போ வேணும்னாலும் ஹெல்ப் கேட்கலான்னு விலகிடுவா. எனிவேஸ், அவளோட தேவை முடிஞ்சிருச்சுன்னா என்ன லவ் பண்ண சொல்லி கேட்க மாட்டா இல்லை, அதுக்கு தான். அதை கேட்டு திகைத்தாள் சுந்தரி. அவளின் பார்வை பதட்டமாக பக்கவாட்டில் சென்று வந்தது. அவள் பார்வையை தொடர்ந்து அவனும் பார்க்க அங்கே மீரா அழுத்தமான பார்வையோடு நின்றிருந்தாள். ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள். சாரி சார், நீங்கள் லவ்வை சொல்லுவீங்கன்னு ஆசைப்பட்டு நான் தான் அவங்கள அங்கே மறைஞ்சு நிற்க சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? மிகுந்த வருத்தத்தோடு கேட்டாள் சுந்தரி. விடுமா, என் மனசில் என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சில்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான் என்று விட்டான். சுந்தரிக்குத்தான் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ரகு பேசிய வார்த்தைகள் தந்த காயத்தோடு வீட்டிற்கு சென்றாள் மீரா. ஜெயராஜின் காரை கண்டவள் வேகமாக அவரை தேடி அவர் அறைக்கு ஓடினாள். கணினியில் வேலையாக இருந்தவர் மீராவை கண்டு புன்னகைத்தார். டாடி என்றவாறே வேகமாக அவரிடம் சென்று அவர் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். மீரா குட்டி, என்னடா, என்ன ஆச்சு? பதட்டத்தோடு கேட்டார். அவளோ பதில் சொல்லாமல் கண்களை இறுக்கமாக மூடி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முயன்றாள். ஆனால் அவளையும் மீறி கண்ணீர் வழிந்துவிட்டது. அதை கண்டு இன்னும் பதறிப்போனார் ஜெயராஜ். அவசரமாக கணினி மற்றும் சுற்றி இருந்தவைகளை எல்லாம் நகர்த்தி வைத்தவர் அவளை இன்னும் வாகாக படுக்க வைத்து தலை வருடினார். அவர் கையை எடுத்து தன் கன்னத்தின் மேல் வைத்து அழுத்தி கொண்டாள் மீரா. அவள் கண்ணீர் நின்றுவிட்டிருந்தது. அப்போது கதவை தட்டிவிட்டு சேது உள்ளே வர மீராவை கண்டு அப்படியே நின்றான். 10 minutes சேது என்றார் ஜெயராஜ். 5 minutes போதும் அண்ணா என்றாள் மீரா. அவனுக்கு முதுகை காட்டியபடி அவள் படுத்திருக்க தன் கையை மட்டும் உயர்த்தி விரல்களால் சைகை செய்து கொண்டே அவள் கூறிய விதத்தில் அவனுக்கு புன்னகை அரும்பியது. ஜெயராஜும் சிரித்து விட்டார். சேது அவரை பார்க்க இடம் வலமாக தலையசைத்து 10 minutes என்றார் உதட்டசைவில் சத்தம் வராமல். அவனும் சம்மதமாக தலையசைத்துவிட்டு கதவை மூடிக்கொண்டு சென்று விட்டான். சில நிமிடங்கள் கழித்து தன்னை சரிப்படுத்தி கொண்டு எழுந்து அமர்ந்தாள் மீரா. ஓகே டாடி, யூ கேரி ஆன் என்று விட்டு செல்ல முயன்றவளின் கையை பிடித்து நிறுத்தினார். என்ன டாடி? உட்காருடா. அவள் அமர்ந்தாள். என்ன பிரச்சனை? வலிய வரவழைக்கப்பட்ட புன்னகையோடு கூறினாள். நத்திங் டாடி, ஐ கேன் மேனேஜ். எஸ், ஐ நோ, என் மீரா குட்டி எதையும் மேனேஜ் பண்ணிடுவா. பட் இப்படி சிரிப்பே வராமல் கஷ்டப்பட்டு சிரிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பதிலே சொல்லாமல் யோசனையோடு தன் பையின் வாரை மேலும் கீழுமாக இழுத்தபடி இருந்தாள் மீரா. டாடி கிட்ட சொல்ல முடிஞ்ச விஷயமா இருந்தால் ஷேர் பண்ணலாமே. சொல்கிறேன், ஆனால் யாரு என்னன்னு கேட்கக்கூடாது. ஓகே, டீல். நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிற ஒரு பர்சன் என் அன்பை கொச்சப்படுத்தினா நான் என்ன செய்யணும்? சில நிமிடங்கள் யோசித்தார் ஜெயராஜ். பிறகு கூறினார். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். என் மீரா குட்டி எப்பவும் தப்பான இடத்துல அன்பு வைக்க மாட்டா. அதனால அந்த பர்சன் தப்பானவங்களா இருக்க வாய்ப்பில்லை. ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இல்லைன்னா உன்னை அவாய்ட் பண்ண அப்படி சொல்லியிருக்கலாம். ஓகே டாடி, தேங்க்ஸ் என்று விட்டு வெளியில் ஓடினாள். கதவை திறந்து கொண்டு அவள் பாட்டி கிருஷ்ணவேணியும் வந்தார். அவளை கண்டு, ஏ மீரா, எப்போ வந்த என்றார். இப்போதான் பாட்டி. சரி, காஃபி ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிட்டு ரூமுக்கு போ. கொஞ்ச நேரம் கழித்து வரேன் பாட்டி என்று விட்டு வெளியில் சென்றாள். சாரி அண்ணா, உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்று அங்கே காத்து கொண்டிருந்த சேதுவிடம் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள். அவள் குணம் அறிந்ததால் புன்னகையோடு ஜெயராஜின் அறைக்குள் சென்றான் சேது. அங்கே கிருஷ்ணவேணி ஜெயராஜிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தார். நீங்கள் சரியில்லை மாப்பிள்ள, நான் எதை சொன்னாலும் காதலை போட்டுக்கிறதே இல்லை. நான் சேது கிட்ட பேசிக்கிறேன் என்று விட்டு சேதுவை பார்த்தார். அவன் புரியாமல் விழிக்க, இங்க பாரு சேது, எனக்கு ஒரு வேலை பண்ணு. வர வர மீராவோட நடவடிக்கை எதுவும் சரியில்லை. காலேஜ் இல்லாத நேரத்துலையும் வெளியே போறா வரா. அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா.
திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. பாதி சாப்பாட்டில் அப்படியே எழுந்துச்சு போயிட்டா. ஏதோ அர்ஜுனன்னு பேர் சொன்னான். அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தா இவளுக்கு என்ன? அப்படியே விழுந்து அடிச்சுக்கிட்டு போறா. அவன் யாரு என்னன்னு கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்லலை. அதனால அவ எங்க போறா வரான்னு நீ அவளை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லு என்றார். அதை கேட்டு திகைத்து ஜெயராஜை பார்க்க அவர் எதையும் கண்டுகொள்ளாமல் தன் வேலையில் மூழ்கியிருந்தார். அவரை எதுக்கு பார்க்குற? அவரோட செல்ல பொண்ண அவர் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. நீங்க கேட்டீங்களா பாட்டி? சட்டென்று கேட்டான் சேது. என்னது? இல்ல, மீரா எங்க போறா வரான்னு அவளையே கேட்டீங்களா? கேட்டேன். ஒரு தடவை சொல்றா, ஒரு சில தடவை சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அப்போ அவளுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அவகிட்ட கேட்காதீங்க என்று விட்டு ஜெயராஜிடம் தான் கொண்டு வந்த ஃபைலை நீட்டினான். ஓஹோ, நீயும் இப்படி பேசுறியா? அப்போ நான் அவளை எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது இல்லை? அப்படி சொல்லலை பாட்டி. எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? மீரா கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டா. அவ ஒரு விஷயத்த சொல்லலைன்னா அது சொல்ல வேண்டிய நேரமோ அவசியமோ இன்னும் வரலன்னு அர்த்தம். அதுக்குள்ள நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அவரோ புலம்பிக் கொண்டே சென்று விட்டார். சார், நான் ஏதாச்சும் தப்பா சொன்னேனா? நோ நோ, யூ ஆர் ரைட் என்றவர் ஒரு நொடி இடைவெளி விட்டு கூறினார். பட் ஷீ இஸ் ஆல்சோ ரைட். அப்படின்னா என்ன சொல்றீங்க சார்? ஐ திங்க் மீரா இஸ் இன் லவ். திகைத்தான் சேது. யாருன்னு கண்டுபிடிக்கவா சார்? நோ நோ, அவசரமாக மறுத்தார். வெயிட் பண்ணலாம், அவளே சொல்லுவா. ஆனா என் பொண்ணோடது எப்பவும் ரைட் சாய்ஸாக தான் இருக்கும் பெருமையாக கூறினார். 100% சார் என்றான் சேதுவும். ஆனால் ரகுவை பற்றி அறியும் போது அவர் பதில் என்னவாக இருக்கும்? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அறைக்குள் மீரா குறுக்கும் நெடுக்குமாக நடந்தவாறே யோசித்து கொண்டிருந்தாள். தன் தந்தை சொன்னதையே மனதிற்குள் திரும்ப திரும்ப அசை போட்டு கொண்டிருந்தாள். அப்போது சுந்தரி அழைத்தாள். சொல்லுங்க சுந்தரி. சாரி மீரா, நான் ஒன்று நினைக்க அது வேற மாதிரி நடந்துருச்சு தயக்கமான குரலில் கூறினாள். சச்ச, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு என்னவோ இப்போவும் சார் பொய் தான் சொல்றாருன்னு தோணுது. சாரி, உங்களுக்கு பொய்யான நம்பிக்கை கொடுக்கறதா நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு. என்ன சுந்தரி, உங்க சார்கிட்ட இருந்து விலகிட வேணும்னு பயப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. உங்க சாரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். கற்பனையிலேயே வாழறதுக்கு நான் ஒன்றும் மீராபாய் இல்லை, மீரா ஜெயராஜ். அதே போல நான் லவ் பண்றது கண்ணனை இல்லை, ரகுநந்தன், ராமன். அவர் லைஃப் என் கூட மட்டும்தான். சரியா? ரொம்ப சந்தோஷம் மீரா. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. அழைப்பு மணி ஒலிக்க சென்று கதவை திறந்தான் ரகு. மீரா நின்றிருந்தாள். அவள் வருவாள் என்று எதிர்பார்க்காதவன் ஒரு நொடி திகைத்தான். ஆனாலும் எதுவும் பேசாமல் வழிவிட்டு நகர்ந்து நின்றான். உள்ளே சென்று சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து அங்கிருந்த மேகசினை எடுத்து புரட்ட ஆரம்பித்தாள் மீரா. சிறிது நேரத்தில் ரகு அவள் முன்னே காஃபியை நீட்டினான். தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லாமல் வாங்கி கொண்டாள். அவன் செல்ல போக சட்டென்று அவன் கைப்பிடித்து நிறுத்தினாள். அவள் தொடுதலில் அவன் அதிர்ந்தான். எங்க சார் போறீங்க? வந்து உட்காருங்க, உங்ககிட்ட பேசத்தானே வந்திருக்கேன். ரகுவின் மனதில் ஒருவித கலவரம் சூழ்ந்தது. அமைதியாக அமர்ந்தான். சில நிமிடங்கள் அவனையே இமைக்காமல் அவள் பார்க்க அதில் அவஸ்தையாக உணர்ந்தான். ஸோ ஃபைனலி என்ன கண்ணால் பார்க்காமலேயே மனசால ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க போல? கிண்டலாக அவள் கேட்க அவனோ பதில் சொல்ல முடியாமல் எச்சில் கொட்டி விழுங்கினான். சூப்பர், அப்போ கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேனா? நான் இங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்சுதான் சுந்தரி கிட்ட அப்படி பேசுனீங்களா ரகு சார்? அவன் எழுந்து செல்ல முனைய மீண்டும் அவனை அமர வைத்தாள். உங்களுக்கு என்ன, நான் இப்படி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படித்தானே? சரி, இனி வரல. அதை கேட்டு திகைப்பாக அவளை பார்த்தான். அவன் இதைத்தான் எதிர்பார்த்தான் என்றாலும் அவன் மனதில் ஒருவித வலி பரவியது. மீரா ஏன் அவ்வாறு கூறினாள்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.